நாங்கள் ரீசெண்டாக வந்து நாகர்கோவில் போயிருந்தோம். அப்போ எங்கள் சித்தியோட தென்னன் தோப்பு வந்து சுற்றி பார்க்க போயிருந்தோம். வாங்க அந்த தோப்பு வந்து எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன மரங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் பிறந்து வளர்ந்ததுலாம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் தான். நம்ம ஊர் சைடெலாம் மலையே கிடையாது. ஆனால் நாகர்கோவில் சைடு ஃபுல்லாக மலை வயல் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வாங்க வந்து தோப்பு எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். எங்கூர் சைடு பெரும்பாலுமே வந்து கிணறுலாம் வெட்டி அதுக்கப்புறம் அதில் வந்து மழை தண்ணியெல்லாம் சேமித்து அதுக்கப்புறம் மோட்டர் மூலமாக வாய்க்கால் வழியாக நீர் பாசனம் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து வரக்கூடிய தண்ணி தான். அந்த ஆறுலேருந்து வர தண்ணியை வந்து அப்படியே நீரோடை வழியாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒவ்வொரு வயலுக்கும் வந்து நீர் பாசனம் வந்து பண்ணுறாங்க. இந்த தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா வாழை மரம் வந்து அதிகமாக இருந்துச்சு. வாழை மரம் அப்புறம் தென்னை மரம் வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க. இது வந்து மூங்கில் மரம். இது ஒரு இடத்துல மட்டும் இருந்துச்சு. இதுதான் இந்த தோப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீரோடை. இது அப்படியே ஆற்றுலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து இது வழியாக போகும். இது மூலமாக வந்து இந்த தோப்புக்கு வந்து நீர்ப்பாசனம் வந்து பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பனை மரம். இது ஒரு 2-3 இடத்துல இருந்துச்சு. இது வந்து பலாமரம். அப்புறம் இதெல்லாம் தென்னை மரம். தென்னை மரத்தில் தேங்காய் நிறையா இருந்தது. இது என்ன மரம்னா மாதுளை மரம். ஒரே ஒரு மாதுளை பழம் வந்து இதில் இருந்துச்சு. இது வந்து ஏதோ கிழங்கு வகை செடி, கூவக்கிழங்கு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்புறம் இது ஃபுல்லாமே வந்து வாழை மரம் தான். 2 வகையான வாழை மரம் வச்சுருந்தாங்க. பேர் வந்து சரியாக தெரியல. இது வந்து வீட்டுக்கு வந்து இலை வேணும்னு சொல்லியிருக்காண்டி நம்ம அங்கேருந்து பறிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து முருங்கை மரம். இதுவும் முருங்கை மரம் தான். கருவேப்பிலை மரமும் இருந்தது உள்ளக்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மேனகா சுமந்த்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.